வெல்கம் டு சகாரா கிரியேஷன்ஸ். லாஸ்ட் வீக்கு ஒரு நாளைக்கு சாதம் எக்ஸஸாக பண்ணிட்டேன். அதனால் அது வேஸ்ட் பண்ண மனசு வராமல் அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் மிக்சியில் சாதத்தை நல்லா அரைச்சிட்டேன் வித்தவுட்டு போரிங் வாட்டர். ஏன்னா அதுலேயே சாதமே உங்களுக்கு பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை அரைச்சிட்டேன். மீன் டைம் ஒரு 2 பிடி அவலை ஊற வச்சுருந்தேன். இது மாதிரி நைஸாக போட்ட உடனே சாஃப்டாகிடும். ரைஸு ஆல்ரெடி பாயில்டுனால நல்லா சாஃப்டாக ஆகிடும். அரைச்சதப்புறமா பச்சை மிளகாய், பெருங்காயம், உப்பு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் இந்த அரைச்சி வச்ச சாதத்தில் கலந்துட்டேன். அப்புறமா இந்த அவுள் ஊற வச்சுருந்தோம்ல அதையும் ஒரு ஓட்டிட்டேன். அந்த எதுக்குன்னா அவுள் எதுக்கு போடுறதுன்னா வெத்தல் பொரியும் போது சீரி பொரியும், அதுக்காக தான் அவுள் பொரியுது. கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதனால தான். ஸோ சாதம் அரைச்சப்புறம் இந்த அவலையும் ஒரு ஓட்டிட்டு அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக உப்பு, காரம், பெருங்காயம் எல்லாம் சேர்ந்து இது பாயில் பண்ணுறதே கிடையாது. அதாவது சும்மனே எல்லாமே ராவாக பண்ணுறது தான். சாதமும் மிக்சியில் அரைச்சிடணும், அவ்வளோ ஊற வச்சது மிக்சியில் அரைச்சிடணும். அப்புறமா ஸ்டாரில் இல்லை ரிப்பன் அதில் ஈஸியாக பிழிஞ்சிடலாம். சூடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, சில்லுன்னு தான் இருக்கும். அப்படியே பிழிஞ்சிட்டோம்னா ஒரே நாள்லேயே காஞ்சிடும். அதுக்கப்புறம் இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு டே இது மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் டே இப்படியே ரொம்ப கிறிஸ்பியாக அதை அப்படியே எண்ணெயில் பொரித்த உடனே சூப்பராக கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்தது. ஈஸியாக இருந்தது. அதாவது ரைஸ் வேஸ்ட் ஆகாது. அனாவசியமாக குப்பையில் போடுறதுக்கு என்ன காசு கொடுத்து வாங்குகிறோம் இல்லை, குப்பையில் போடாமல் அதை செய்யும்பொழுது சும்மா டைம் பாஸுக்கு வெத்தல் பொரித்து சாப்பிடலாம். டேஸ்டியாக இருந்தது. இது சாத்து வெத்தல். இது அடுப்பில் ஏற்றுறதே கிடையாது. தேங்க்யூ.